48 வருஷம் கழிச்சு நடந்த சபாநாயகர் தேர்தல்ல பிஜேபி கூட்டணி சார்பா ஓம் பிர்லா நின்றாரு. காங்கிரஸுக்கு சார்பா கொடிக்கிணல் சுரேஷ் போட்டியிட்டாரு. இவங்களுக்கு நடந்த தேர்தல்ல வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஓம் பிர்லா இரண்டாவது முறையாக சபாநாயகராக பதவி ஏற்க போறாரு. 18வது லோக்சபா புதிய எம்பி தான் வைஸ் சபாநாயகரா ஆகணும்ட்டு பிஜேபி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பித்ரு ஹரி மஹதாப் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க காங்கிரஸ். 8 முறை எம்பியா இருந்திருக்கிறாரு கொடிக்கிணல் சுரேஷ். அவருக்கு சபாநாயகர் வைஸ் பதவியை கொடுங்கன்ட்டு வலியுறுத்தி இருக்கிறாங்க காங்கிரஸ். எதிர்கட்சிக்கு துணை சபாநாயகர் பதவியை கொடுக்க வேணான்ட்டு வலியுறுத்தி இருக்கிறாங்க. இந்திய கூட்டணி கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்து இருக்கிறாங்க பிஜேபி அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஆனா எந்த அளவுக்கு உண்மைன்ட்டும் தெரியல. யாரு தான் வைஸ் சபாநாயகர் ஆக போறாங்கன்ட்டு தெரியல. இதுக்குள்ள பயங்கர ஃபைட் ஆக போகுதுன்ட்டும் நல்லா தெரியுது. பார்க்கலாம் யார் வைஸ் சபாநாயகர் ஆக போறாங்கன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ்.